ஆல்ரெடி ரஃபேல் குட்டியோட பர்த்டே vlog எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதோட ப்ரிப்பரேஷன் வீடியோ இது நான் ஷேர் பண்ணலை. வீட்டிலேருந்து எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு வீடியோவை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாரும் இருந்தனால கொஞ்சம் பிஸி. பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் ரஃபேல் குட்டி, ரயான் குட்டி, நான் எல்லாருமே ரொம்ப சிக் ஆகிட்டோம். வீட்டில் எல்லாருக்குமே ஃபீவர், அதனால வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் குழந்தைங்கள வந்து நான் தனியாக தான் பார்த்துட்ருக்கேன். ஆல்ரெடி பர்த்டே வீடியோவில் சொல்லியிருந்தேன் சாப்பாடுலாம் நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு. கூடுதல் ஒர்க் வந்து ஹஸ்பண்ட் தான் செஞ்சாங்க. கிச்சனில் நின்று சமைக்க முடியல, வேர்த்து ஊற்றுது, அந்த அளவுக்கு ஹீட்டாக இருந்துச்சு. தம்பியும் சென்னையிலேருந்து வந்திருந்தானா ரெயின் குட்டி அன்னைக்கு ஸ்கூலுக்கு விட்டுட்டோம். பஸ்லேருந்து இறங்கி வர்ற வீடியோ தான் இது. பஸ்ஸில் இறங்கினோடனே ஒரே சவுண்டு, என்னை பார்த்து பயங்கர ஹாப்பி ஆகிட்டான். மாமாவை பார்த்து என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம், அதுக்கு தான் இந்த வீடியோ எடுத்துருக்கோம் நாங்கள். அம்மாவை பார்த்தோன்னே ஒரே ஹாப்பி. மாமாவை பார்த்தோன்னே கெட்டி வேற பிடிச்சிக்கிட்டாரு. காலையில் வெதர் வந்து மழை பெஞ்சாலும் நல்ல வெயில் அடிச்சிருது ஒரு 5 நிமிஷத்தில். மூணார் மாதிரி கிடையாது, குளிர்லாம் ஒன்றுமே இல்லை. ஹீட்டாக தான் எங்களுக்கு தோணுது. ஃபேன் இல்லாமல் நாங்கள் தூங்குறதில்ல. காய்ச்சல் வந்தால் கூட எங்கள் வீட்டில் ஃபேன் ஓடிட்டு தான் இருக்கும். என் குட்டியும் இந்த மாதிரி தான் குட்டியோண்ட இருந்தான். இப்போ ஸ்கூலுக்கு போகிற அளவுக்கு வளர்ந்துட்டான். குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு நம்ம படுற கஷ்டம் இருக்கு, அதெல்லாம் வார்த்தையால சொல்லவே முடியாது. ஆளே இல்லாமல் தனியாக குழந்தைங்கள பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்னு புரியும். மாமனார் வந்தால் வீடெல்லாம் கூட்டி வாசல் எல்லாம் கழுகி இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க. எல்லாருக்கும் என்னோட சிச்சுவேஷன் தெரியும். அதனால எங்க மாமியாரா இருந்தாலும் சரி, மாமனார் இருந்தாலும் சரி, அம்மா அப்பா எல்லாருமே, ஹஸ்பண்ட் எல்லாருமே ஈக்குவலா எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாங்க. ரஃபேல் குட்டி பர்த்டேக்கு தம்பி வந்து ஒரு கிஃப்ட் வாங்க போறான். முத நாளே கூப்பிட்டான், பர்த்டே அன்னைக்கும் கூப்பிட்டான். போக முடியல, கெஸ்ட் எல்லாரும் வந்திருந்தனால. நானும் தம்பியும் ஈவினிங் போனோம். நல்ல டிராஃபிக் பார்த்துக்கோங்க அடிமாலியில். கிட்ஸுக்குன்னே தனியாக நிறைய ஷாப் இருக்குது. இதில் ஏபிசிடின்னு ஒரு ஷாப்புக்கு தான் நாங்கள் போனோம். அங்கே போய் பார்த்தா எதை வாங்கினே தெரிய மாட்டேங்குது. இங்கேயே ஒரு 1/2 மணி நேரம் சுற்றிட்டு இருந்திருப்போம். நமக்கு எல்லாம் ஆசை தான், நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் நமக்கு கிடைக்காதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. ரெயின் குட்டிக்கு பெரிய காரே வாங்கி கொடுத்துருந்தான். அதனால ரஃபேல் குட்டி பெருசானு கேட்பான்ல, மாமா எனக்கு என்ன வாங்கி கொடுத்தான்னு. அதனால அவனுக்கு ஒரு குட்டி காரு. ரஃபேல் குட்டிக்கு இதை பார்த்தோன்னே ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. உடனே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. வாங்கி கொடுத்தனால இன்னொரு ஆளுக்கு கோவம் வேற வந்துருச்சு. அடம் பிடிச்சவே ரெயின் குட்டிக்கு பர்த்டேக்கு வாங்கி கொடுத்த வண்டி. அதை பார்த்து அவன் பயங்கர கரைச்சலா இருந்துச்சு. ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தான். பின்ன அத்தையும் மாமாவும் கிளம்பிட்டாங்க. அத்தை வந்து 1 வாரம் ஆச்சு. மாமா வந்து 2 நாள் இருந்தாங்க, பின்ன கிளம்பிட்டாங்க. மறுநாள் தம்பி அம்மா எல்லாருமே மறுநாளும் அவங்க கிளம்பிட்டாங்க. எல்லாரும் மொத்தமா கிளம்புனா பிள்ளைங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு முத நாள் அவங்க போனாங்க, 2வது நாள் இவங்க போனாங்க. எல்லாரும் கிளம்புன உடனே ரெயின் குட்டிக்கு ஃபீவரும் வந்துருச்சு. மறக்காம லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை. அவங்க தலை மறையிற வரைக்கும் அழாம இருந்தான். அதுக்கப்புறம் அழுகையை ஸ்டார்ட் பண்ணிட்டான். சரி போயிட்டு